அவன் சாக பிறந்தவன் திட்டுகிறான். ஏய் மனமே, நீ வாழ பிறந்தவனடா. அவனது ஏன் நான் அதுக்காக கோவிச்சுக்கிறேன், பொறுத்து கொள்ளவன. என்னால் முடியலையே ஐயா, பாவியை நான் என்ன பாவம் செய்தேனோ தெரியல. அவன் பேசுனதை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்கிறேன்னு, என்ன கொடிய பாவம் செய்தனோன்னா. அப்போ ஆசான் சொல்லுவான், உனக்கு அருள் செய்கிறேன், நான் உனக்கு அந்த பொறுமையை தருகிறேன்னா. என்றும் பொறுக்கவர்னு சொன்னேன், இன்று மட்டும் இல்லை என்றும் பொறுமையாருன்னு சொன்னேன். எதுக்காக? ஞானம் என்ற லட்சியத்தை அடையும் வரையில் நீ பொறுமையை கடைபிடி என்ன. அவன் சிந்தனை, அவன் பேசுனது மனசு நீங்களே என்ன. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மரத்தில் அதனை நின்றுன்னா. அது கடைபிடிக்க முடியாத ஒன்று. பொறுத்து கொள்கிறேன் ஐயா, ஏதோ ஒன்று திருவள்ளால் பொறுத்து கொள்கிறேன். ஆனால் அவன் பேசுறது அவன் உள்ளத்தை என் உணர்வோடும் உணர்ச்சியோடு என்னை அப்படியே குத்திக்கிட்டு இருக்குதுடா. அதுதான் அப்பா ஜென்மத்தை கடைத்திட்டு தடைப்படும். அதை பற்றி சிந்திக்காத மகனே. சிந்திச்சா மறுபடியும் அவனை அதை பற்றி வருவான், மறுபடியும் அந்த நபர் வருவான், கோபம் வரும், உனக்கு பிரச்சனை வரும் டாக்கன்னு. பல கோடி ஜென்மங்களில் பல கோடி ஜென்மங்களில் பாடுபட்டு இருக்கிற ஞானிகள் தொண்டு செய்து ஆசைப்பட்டு இருக்க. இதை நினச்சிக்கிட்டு சிந்திக்காதே, மறந்துடுறா கண்ணுன்னா. மறக்க முடியலையே தாயே, நீ உங்கள் ஆசை இல்லாமல் முடியுமாப்பா. அருள் செய்கிறேன், நீ எனக்கு தினம் தினம் பூஜை சரியில்லவா. அகத்தீசான்னு சொன்னா, அகத்தீச செய்கிறது 9 கோடி பேர், 9 கோடி பேர் உன்னை பார்க்குறான். என்ன ஐயா, என்ன பொறுமை எனக்கு இல்லை, பொறுமை கிடையாது. யாராவது பேசுனா அதே சிந்திக்கிறேன், அதே என்னை குத்திக்கிட்டு இருக்குண்ணா. அதுக்கும் அருள் செய்கிறேன். பொறுத்து கொள்வதற்கே எங்கள் ஆசி, அதை மறந்துவிடுவதற்கு அதை விட ஆசி. நானே அருள் செய்கிறேன், உன் திருவடியே எனக்கு அந்த பண்பு தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். இன்னும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், இன்னும் தெளிவடையில். என்ன காரணம்? ஏன் இன்னும் இவ்வளோ நாளாகி தெளிவடையில்லைன்னா, புலால் உண்ட நல்லவா, பொய் சொல்லியிருக்கேன் அல்லவா, ஜாதி விஷயம் பேசிக்கிறேன் அல்லவா, யான் என்று கருவம் கூட்டியிருக்கேன் அல்லவா, மற்ற அடக்கியாளர் நினைத்தேன் அல்லவா, நல்ல உண்மையான தொண்டரை இகழ்ந்து பேசுகிறேன் அல்லவா, அதாவது பாவம் செய்திருக்கேன் அல்லவா. அதனால்தான் இன்னும் அந்த பண்பு எனக்கு வரவில்லை. முயற்சிக்கிறேன். ஆக இந்த பண்புகள் வருவதற்கு நான் பாடுபடுகிறேன். ஆசான் ஆசியால் பாடுபடுவேன், முயற்சிப்பேன், வெற்றி பெறுவேன்.